ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் ஊருக்கு பாலா அண்ணா அண்ட் ராகவா அண்ணா 2 பேரும் வராங்க. பாப்பா வந்து ஸ்கவுட்டில் இருக்கிறதுனால அவளை சீக்கிரமாக கிளப்பி அனுப்பி விட்டுட்டு நாங்கள் ஒரு 10:00 போல் தான் கிளம்புனோம். ஆனால் அவங்க வந்து டைமிங் சொன்னாங்க 10 to 1லேருந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஈவெண்ட் வந்து அவ்வளோ நேரம் நடக்கும்னு. பட் அவங்க 11:00 தான் வந்தாங்களே. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்கூலில் வந்து செம்ம கூட்டமாக இருந்தது. சரி அங்கே பேனர் வச்சுருந்தாங்க, அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். பாப்பா தான் வந்து வெல்கம் பண்ணுறது நின்றுட்டு இருந்தா. ஸ்கவுட்லன்றதுனால இவங்க தான் வெல்கம் பண்ணணுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஏகப்பட்ட குட்டீஸ் ஃபேன்ஸுங்க. என்கிட்ட சொல்லி வந்து சிரிச்சிட்டே இருந்தா, ஹாப்பியாக இருந்தா போல் அவரை பார்த்ததில். அவள் வந்து சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட, நான் அவருக்கு ரோஸ்லாம் கொடுத்தா அவர் வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு எனக்கு ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்தாரு. நீ வந்து அந்த டைமில் வீடியோ எடுக்கல அப்படிலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. என்னால் அங்கே போகவே முடியல, சரியான கூட்டமாக இருந்தது. அதனால் அந்த வீடியோ வந்து என்னால் ஆட் பண்ண முடியல. ஆனால் பாலாண்ணா பேஜில் வந்து அந்த வீடியோ போட்டிருக்காங்க. நான் பார்த்துட்டு அவளுக்கு அனுப்பிவிட்டேன்னு அவள் சரியான ஹாப்பி, நான் இருக்கேன் அந்த வீடியோவில், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு சொல்லிகிட்டே இருந்தா. அவள் வந்து என் கூட வந்து நின்றுட்டு இருந்தா. என்னை வீடியோ எடு, நான் வந்து அவங்கக்கிட்ட போகும்போது என்னை வீடியோ எடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மிஸ் வர நீ தான் போகணும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் ஓடிட்டா அவங்கள பார்க்கறதுக்காக. அப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. ஒரு வந்து லோ பட்ஜெட்டில் கட்டலாம் தான் அவங்க பிளானே. அப்படி இருந்தது தான் பாலா அண்ணா சொன்னாங்க. பட் ராகவா அண்ணா தான் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு எல்லாமே இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு டாய்லெட்டில் அந்த அளவுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ராகவா அண்ணாவையும் பாலா அண்ணாவையும் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நான் பார்க்குறேன். பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எப்போ அவங்க ஸ்டேஜ் ஏறி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் என் தங்கச்சி அவர் பக்கத்தில் என்னை விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தா. அழகாக குத்து விளக்கு ஏற்றி வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க ஈவெண்ட்டு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. சாருங்கலேருந்து மிஸ்ஸுங்கலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்பவே அழகாக வந்து வெல்கம் பண்ணாங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து நான் சொல்லியே ஆகணும். பாலா அண்ணாவுக்கும் ராகவா அண்ணாவுக்கும் உள்ள பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. 2 பேருமே உள்ள பாண்டிங்கு இந்த வீடியோவில் பாருங்கள். அவங்க 2 பேரும் உட்காரவே இல்லை, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க உட்காருவாங்க. நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாருக்குமே அந்த சேர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உட்காரோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கை பிடிச்சி உட்கார வச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போர்வை போட்டு வந்தாங்க. அதையுமே வந்து ராகவா அண்ணா வந்து அவருக்கு போத்தி விட்டார். 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் சார்பாக ஸ்டாச்சு மாதிரி கொடுத்தாங்க. தஞ்சாவூர் கோவில்னு நினைக்கிறேன். 2 பேருக்குமே கொடுத்தாங்க. அழகாக இருந்தது. சூப்பர். 3 நாள் லீவுக்கு போயிட்டு நீங்கள் 4ஆவது நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா முதல்ல எனக்கு இது வந்து முன்னாள் மாணவர் சங்க சார்பாக பெதர் தான் என்கிட்ட சொன்னார். இது மாதிரி ஸ்கூலில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது இந்த மரத்தடி கீழே தான் வந்து பசங்க போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எவ்வளோ ஆகும்னு கேட்கும்போது 15 லட்ச ரூபா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு 15 லட்ச ரூபா இல்லை. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. அப்போ என்கிட்ட அவ்வளோ இல்லை. சரி ஓகே ஷீட்டில் போடலாமா, ஒரு சீலிங் இல்லாமல் ஷீட்டில் போட்டு நம்ம டாய்லெட் கட்டலாமான்னு கேட்கும்போது கட்டலாம் அப்படிங்கும்போது அது எவ்வளோ பட்ஜெட் வருதுன்னு பார்த்தா ஒரு 7 லட்ச ரூபா 7.5 லட்ச ரூபா கிட்ட வந்துச்சு. சரி ஓகே, அந்த 7.5 லட்ச ரூபாய் கட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு நாள் வந்து சரி 7.5 லட்ச ரூபாய்க்கு நம்ம பிளான் பண்ணலாம் பிரதர், ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, நான் ஏன்னா ஃபங்க்ஷன்லாம் போய் நான் வர பேமெண்ட் தான் என்னால் பண்ண முடியும், ஸோ நான் வர ஈவெண்ட்லாம் போய் வர காசு நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி அந்த டைமில் வந்து திடீர்னு ஒரு நாள் அண்ணன் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், நீ ஏதாவது உதவி உனக்கு வேணும்னா உன் கைக்கு மீறி ஏதாவது விஷயங்கள் உனக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாரன்ஸ் சொன்னார். சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இப்போ கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் யார்ட்டையும் வந்து 1 ரூபா காசு வாங்கி நான் பண்ணதில்லை. நான் சம்பாதிக்கிற சொந்த காசுல மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பண்ணுற உதவி எல்லாமே பண்ணுறது. ஸோ சரி நம்ம யார்கிட்டையும் நம்ம காசு வாங்க மாட்டோமே, எப்படி நம்மளால கட்டப்பட்டு அன்னைக்கு அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னார், ஏதாவது ஒன்னால கைக்கு மீறினா சொல்கிறா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி எல்லாரும் சொல்லுவாங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல அதே மாதிரி தான் ஒரு போன வருஷம் மார்ச் மாதம் பிப்ரவரி எண்டு மார்ச்சில் வந்து நான் போய் அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணா இந்த மாதிரிண்ணே ஒரு ஸ்கூலில் டாய்லெட் கேட்குறாங்கண்ணே, ஒரு 7.5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஷீட் போட்டு நம்ம டாய்லெட் கட்டிடலாம், ரொம்ப மோசமாக தான் இருக்கு நான் பார்த்தேன், என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 2.5 லட்ச ரூபா நீங்கள் தரீங்களா கட்டிடலாமாண்ணே அப்படின்னு கேட்டேன். 2.5 லட்ச ரூபா நாளைக்கு தரணும் அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா 2.5 லட்ச ரூபா ஏன் தரணும் அப்படிங்கிறாரு. எங்கே காட்டு அப்படின்னாரு. நான் 2.5 லட்ச ரூபா தரணும், நம்ம எதுக்கு ஷீட்டில் கட்டணும், ஃபுல்லாகவே கட்டலாம், நம்ம சீலிங்கே கட்டிடலான்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னார். சரி அப்படின்னா சரி ஏய் இது நான் நீங்கள் என்கிட்ட முதல்ல கேட்ட விஷயம்,
இது 5 லட்ச ரூபாய் வேற எதுக்காவது நீ யாருக்காவது உதவி செய்யி, அந்த 17 லட்ச ரூபா நானே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயம் வந்து அண்ணா வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. அப்படி உருவானதான் அந்த விஷயம். இவங்க பேசினது கேட்கும்போது எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து கண்ணில் தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து பாலா அண்ணா. ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியும். ஆனால் ராகவா அண்ணா வந்து இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். இவங்க 2 பேருமே சேர்ந்து இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இத்தனைக்கும் வந்து மொத்த செலவுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து பணம் இருந்தாலுமே அது சொல்கிறதுக்கு வந்து ஒரு மனசு வேணும். அது வந்து அவங்க இருந்து அதை வந்து அவங்க கொடுத்து பண்ணது வந்து பெரிய விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடல, போய் தான் சாப்பிட்றேன். ரொம்ப தூரம் ஜர்னி. இந்த உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது முதல் நன்றியை வந்து யாருக்கு சொல்லணும்னா பாலாக்கு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் அடாவடியாக அப்படி இருப்போம். ஃபோன் பண்ணி அண்ணன் பார்க்கணும் அவங்கள நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் வந்து என்னுடைய சொந்த உழைப்பில் வந்த பணத்தில் நம்ம பண்ணும்போது ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருப்பேன். கரெக்டான ஆள்கிட்ட போய் சேரணும் அந்த பணம்னு. பட் எல்லா இடத்துக்கும் போய் நானே போய் இறங்கி பண்ண முடியாது. பாலா வந்து கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. இந்த பையன் கரெக்டாக பண்ணுறான், கொடுத்தா போய் சேரும் மக்கள்கிட்ட அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ருத்ரன்ற படத்தில் ஒரு 10 லட்ச ரூபா அவர்கிட்ட கொடுத்து உதவி பண்ணுப்பான்னு சொன்னேன். அதை செக்கும் பண்ணேன், கரெக்டாக பண்ணுறாரா இல்லையான்னு. எல்லா பசங்களுக்கும் ஃபீஸ் கரெக்டாக கட்டி அதுக்கு உண்டான பில்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாலா என்கிட்ட கொடுத்தா போல நம்பிக்கை ரொம்ப பெருசாச்சு. இந்த மாதிரி வந்து பாலா அண்ணாவை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருந்தார் ராகவா அண்ணா. 1/2 hour கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பயங்கர ஹம்புளாக பேசினாருங்க ராகவா அண்ணா. வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹம்புள். மூவியில் வந்து எப்படி ஒரு காமெடி இருக்குமோ எந்தெந்த இடத்துல எப்படி பேசிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவும் ஒரு சில இடத்துல வந்து காமெடி பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருந்தார். உதவி செய்யுது, அதை கற்றுங்க. அன்பு எங்கே இருக்கோ கடவுள் அங்கே இருப்பார். கடவுள் எங்கே இருக்காரோ அங்கே படிப்பு நல்லா வரும். படிப்பு எங்கே வருதோ மறுபடியும் சுற்றி அன்பாக மாறும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத கற்றுக்குங்க. உதவி செய்கிறது மட்டும் கற்றுக்கிட்டா போதும். நம்ம நான்லாம் ஒன்றுமே இல்லை. நான்லாம் ராயபுரத்தில் பிறந்த ஒரு ஆள். ரொம்ப ராயபுரத்தில் ஸ்கூலுக்கே போனதில்லை. நான் வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷன் நின்றுட்டுருக்கேன். பாலா கூட பெருசாக படித்ததில்லைன்னு நினைக்கிறேன். அவங்களோட லைஃப் பற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத பற்றி எல்லாருக்குமே வந்து சொல்லிகிட்டு இருந்தார். கண்டிப்பாக வந்து இங்கே அவங்க வந்தது போனதுக்கப்புறமே எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், நம்மளும் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து அந்த ஸ்கூலில் வந்து இதுக்கு முன்னாடி படித்த பேட்சும் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆர்ஓ வாட்டர் வந்து இதுக்கு முன்னாடி அங்கே நார்மல் வாட்டர் தான் இருந்ததா, இப்போ வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இவங்க பண்ணதை பார்த்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இந்த ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னே தெரியாது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்றதுக்கு தெரிய வந்தது. இவங்க 2 பேருமே வந்து இங்கே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சரி அங்கே இருக்கிறவங்களுமே சரி நினச்சி பார்த்ததில்ல. ஆனால் ராகவா அண்ணா சொன்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் வந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் எண்டில் வந்து யார் யாரெல்லாம் இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவெண்ட் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது.
நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ண இவங்களுக்காக நம்ம ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணால் போதும். வர செப்டம்பர் 5 பார்த்திங்கன்னா பாலா அண்ணாவோட காந்தி கண்ணாடி மூவி வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரில் போய் பார்த்து அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும்தான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அதில் வர கேஷ் வச்சுமே அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.